ஜீசஸ் பிறந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். इस दिन में जो यीशु मसीह ने 2000 साल पहले जन्म लिया, यीशु मसीह के नाम से मैं आप सबों को बड़ा दिन की मुबारकबाद देता हूं. இந்த இனிய நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிற அரிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய பெருமதிப்பிற்குரிய பி அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை காணிக்கையாக்குகிறேன். इस बड़े दिन में एक सुंदर अवसर को मेरे पास को विदा किए आके भाग लेने के लिए जो भाई बी अगस्टिन जबकुमार और उनके लिए मैं हृदयपूर्वक धन्यवाद देता हूं. முதல் முறையாக நான் இந்த இடத்திற்கு வந்திருக்கிறேன். பீகாருக்கு ஏற்கனவே ஓரிரு முறை நான் வந்தாலும் கூட இப்படி உட்கிடை கிராமங்களில் பயணம் செய்து நம்முடைய தெஹ்ரி ஆன்சோன் கிராமத்திற்கு வருகிற நகரத்திற்கு வருகிற இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். जरूर बिहार में मैं एक दो बार मैं पहले आ चुका हूं, लेकिन इस देहरियान सोन के शहर में पहली बार आने के लिए मुझे एक मौका मिल गया. தமிழ்நாட்டில் எத்தனையோ பல கிறிஸ்துமஸ் விழாக்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன். அப்போதெல்லாம் அடையாத ஒரு மகிழ்ச்சியை இன்றைக்கு இந்த நிகழ்விலே பங்கேற்பதன் மூலம் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். तमिलनाडु में कई सभाओं में मैंने भाग लिया, लेकिन उतने आनंद वहां नहीं मिला. यहाँ आपके बीच में इस सभा में आके मैं और आनंदित हो गया हूँ. எமது கட்சியின் சார்பில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவது வழக்கம். हमारे दल के द्वारा जरूर क्रिसमस हम लोग प्रति साल मनाते आ रहे हैं. கடந்த 23ஆம் தேதி அதாவது நேற்றைக்கு முதல் நாள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒரு அரங்க நிகழ்வாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை கொண்டாடினோம். और परसों दिन जो 23 तारीख रहा और हमारे जो राजनीतिक दल के द्वारा एक बहुत बड़ा क्रिसमस को मनाने के लिए आयोजित सभा हम लोग ने किया. அதில் வெவ்வேறு அமைப்புகளை சார்ந்த பேராய பெருமக்கள், ஆயர்கள், போதகர்கள் என்று ஏராளமானவர்கள் பங்கேற்றார்கள். और उस सभा में सारे तमिलनाडु के कलीसिया के और बड़े बड़े लोग, बड़े बड़े आदमी साहब जो है वहां आकर के उसमें शामिल हुए थे. அவர்களின் ஆசீர்வாதத்தை வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டு உங்களை தேடி வந்திருக்கிறேன். और उन सबों से आशीष पाते हुए अभी आपके खोज में आके इस मंच पर मैं खड़ा हूँ. இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நம்முடைய அருமை சகோதரர் அண்ணன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்களின் ஆசீர்வாதத்தையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. इस बड़ा दिन के इस सभा में अगस्टिन जबकुमार भैया की आशीर्वाद और आप सबों के आशीर्वाद मुझे मिलने का एक बहुत बड़ा अवसर है. அவர் தமிழ்நாட்டை சார்ந்தவர், தமிழை தாய்மொழியாக கொண்டவர் என்பதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன். और अगस्टिन भैया जो है तमिलनाडु से आए और तमिल भाषा को मातृभाषा के रूप में वे रखे हैं. मैं बहुत बड़ा आनंद अपने मन में मनाता हूँ. இளம் வயதிலேயே 25-26 வயதில் தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டு இந்த மண்ணுக்கு, அதுவும் இந்த தெஹ்ரி ஆன்சோன் பகுதிக்கு அவர் நேரடியாக வந்து உங்களிடையே பணியாற்றக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பை அவர் பெற்றிருக்கிறார் என்பதை அறிந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். और वे जो है तमिलनाडु से कई साल पहले इधर आके 25 या 26 उम्र में ही यहाँ आके जवानी में से अपनी सेवा यहाँ जो निभा रहे हैं, उन सारी बातों को देखने में अति खुश हूँ. கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம், ஏறத்தாழ 53 ஆண்டுகளாக இங்கே உங்களோடு தங்கி இருந்து உங்கள் மொழியை கற்று உங்கள் கலாச்சாரத்தை கற்று உங்களுக்காக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. நான் தலை நிமிர்ந்து அவருக்கு என்னுடைய வணக்கத்தை செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். मैं इसको जान के कि वे जो है 53 साल पहले, इसका मतलब 53 सालों से ही यहाँ बिहार में आपकी सेवा के लिए जो उपलब्ध है और करते आ रहे हैं, और उसको देखे उनके लिए मैं बहुत ही आभारी हूँ. இந்த மண் அவருக்கு முற்றிலும் புதிய மண், புதிய பகுதி, புதிய பிரதேசம். அவருக்கு இந்தி தெரியாது, நீங்கள் பேசுகிற போஜ்புரி தெரியாது, நீங்கள் பேசுகிற உள்ளூர் மொழி தெரியாது. ஆனாலும் இங்கே வந்து உங்களோடு சேர்ந்து உங்களில் ஒருவராக மாறி இன்றைக்கு உங்களுடைய அன்பை பெற்றவராக இன்றைக்கு நிற்கிறார், உங்களில் ஒருவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது பெருமை அளிக்கிறது. और वे अगस्टिन भैया जो है जब आए
न हिंदी जानते थे, भोजपुरी जानते थे या कोई यहाँ की भाषा जानते थे, लेकिन यहाँ आने के बाद आपके भाषा को सीखने के बाद आप में से एक जन होकर के और यहाँ इतने सालों से इतनी बड़ी सेवा हो करके अभी तक आप पहुंचे हुए हैं। ஏழை எளிய மக்களுக்காக தொண்டாற்ற வேண்டும், அவர்களுக்கு இயேசு பெருமானின் போதனைகளை நற்செய்திகளாக சொல்ல வேண்டும் என்பதை தவிர அவருக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. अब उनके मनों में एक ही मकसद रहा, योजना रहा कि गरीबों की सेवा किया जाए और गरीबों के लिए यीशु मसीह का प्यार को दिखाते रहे। உங்களில் ஒருவராக இருந்து உங்கள் மொழியையும் கற்று இந்த பிள்ளைகளுக்கான பள்ளிக்கூடங்களை நிறுவி